வணக்கம் பிரவீன். மதுரை மாட்டுத்தாவணி தனியார் மருத்துவமனையில் நகைக்காக மூதாட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரவீன், மதுரை மாட்டுத்தாவணி பகுதியில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனையான செயல்பட்டு வருகிறது. 6 தங்களை கொண்டுள்ள இந்த மருத்துவமனையில் ஆயிரக்கணக்கான நோயாளிகளும் உள்நோயாளிகளும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இங்கு உள்ள உணவகங்களில் ஏராளமான பணியாளர்கள் பணிபுரிந்து வரும் நிலையில் நேற்று இரவு மருத்துவமனை உணவகத்தில் பணிபுரியும் 70 வயது மதிக்கத்தக்க மூதாட்டியான முத்துலட்சுமி என்பவர் 6வது தளத்தில் உயிரிழந்த நிலையில் கிடந்துள்ளார். இதனையடுத்து இது தொடர்பாக மாட்டுத்தாவணி காவல் நிலையத்துக்கு அளிக்கப்பட்ட தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு வருகை தந்த காவல்துறையினர் உடலை மீட்டு உடற்கூறாய்வுக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். பிரவீன், மூதாட்டி அணியின் தங்க நகை காணாமல் போன நிலையில் நகையை திருடுவதற்காக மூதாட்டி முகத்தை மூடி கொலை செய்தனரா, வேறு ஏதும் காரணமா என்ற அடிப்படையில் காவல்துறை விசாரணை தொடங்கியுள்ளனர். அதாவது மதுரையில் பிரதான பகுதிகள், அதாவது மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம், ஏனென்றால் தொடர்ந்து வெளியூர்களிலிருந்து வரக்கூடிய பேருந்துகள், அதாவது சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து வரக்கூடிய பேருந்துகள் மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்துக்கு வருவது வழக்கம். இந்த வகையில் ஏராளமான பல்லாயிரக்கணக்கான பேர் வந்து செல்லக்கூடிய இந்த பேருந்து நிலையம் அருகே செயல்படக்கூடிய இந்த மருத்துவமனையில் உணவகத்தில் பணிபுரியும் 70 வயது மதிக்கத்தக்க மூதாட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் மதுரையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. பிரவீன், ஏன்னா மதுரையை பொறுத்தவரை நேற்றைய தினம் சொன்ன மாதிரி தான், அதாவது தொடர்ந்து தூங்கா நகரம் என்ற பெயர் மாறி தற்போது கொலை மற்றும் கொள்ளை நகரமாக மாறி வருகிறது என்று கூறலாம். அந்த அளவிற்கு தினமும் கொள்ளை சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றன. பிரவீன், தினமும் செய்தித்தாளை திருப்பியத்தாலே தொடர்ந்து எங்க பார்த்தாலும் மதுரை சிட்டி மற்றும் மதுரை நகர் மற்றும் புறநகர் பகுதியில் எல்லா பகுதிகளிலும் கொலை மற்றும் கொள்ளை சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றன. இது தொடர்பாக பொதுமக்கள் தற்போது மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை பொதுமக்கள் பெரும் அச்சத்தில் இருந்து வருகின்றனர் என்று இருக்கு. பிரவீன்.